சொர்ணம் பத்மாவதியை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? நீங்க தானே அஞ்சலிய போலீஸ்க்கு போக சொன்னது. நான் எதுவும் சொல்லலையே. எல்லாம் நடிக்கிறீங்க பத்மாவதி. முத்தழகு மேல அஞ்சலி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. குடும்பமா பேசி குழந்தைக்கு எது நல்லதோ அதை தானே முடிவு பண்ணோம். இந்த பொண்ணு எங்க வீட்லயே இருந்துகிட்டு எங்க முத்தழகு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. நீங்க என்னவோ ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. வக்கீல் தானே. பொண்ணு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா பூமி இல்ல பேச்சியே வெளியே அனுப்பிடுவா. சொல்றாங்க, அனுப்புவீங்க ஆண்டி. என்னையும் எங்க அம்மாவையும் இப்பவே வெளியே அனுப்புவீங்க. உங்க பிளான்லாம் வேஸ்ட். அதுக்கு தான் எனக்கு மீனாட்சி பிறந்திருக்கா. மாத்திரம் இல்லாட்டி இந்நேரம் என்னை வீட்டுல சேர்த்திருக்கவா போறீங்க? உங்க வீட்டுக்கு பெண் புள்ள தானே வாரிசு. அத நான் பெற்றிருக்கேன். நான் வேற வழி இல்லாம எல்லாரும் அடங்கி போய்கிட்டு இருக்கீங்க. இல்ல என்னமோ எனக்கு ஃபேவர் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பூமி விரும்பின பொண்ணுன்னு யாராவது மதிச்சிங்களா? பூமி கட்டின தாலிய மதிச்சிங்களா? எல்லாம் ஒரு பேச்சுதான். இதுல வேற நான் முத்தழகு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோமா? நீங்களே பிள்ளைய தொலைச்சிட்டு நின்னவங்க தானே. உங்களுக்கு என்னமோ சாதாரணமா தெரியுது போல இருந்துச்சு. அஞ்சலிய அடிக்கிறாங்க. தெரியாது இல்லாம பேசினா நான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும். அஞ்சலி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மக மீனாட்சி இந்த வீட்டு வாரிசுன்னா வீடே கும்பிடு போடுன்னு கனவு காண்றியா? இல்ல மீறி போனா நான் எதையும் பார்க்க மாட்டேன். அக்காவை பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? யாரு உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? என்னைய விட பூமியை விட பூமி அப்பாவை விட எங்க அக்காவுக்கு தான் அதிகாரம் அதிகம். உங்களுக்கு தர்ற மரியாதையில ஒரு துளி குறைஞ்சிச்சு அடுத்த ட்ரிப் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். பொண்ண முத்தழக கடத்திட்டு போனா முத்தழகு புருஷனோட போறப்ப கூட உன்னால தாய்ப்பால் கொடுக்க முடியல. அதனாலதான் முத்தழகு கூட்டிட்டு போயிருக்கா. உன் குழந்தைக்கு நல்லத அவ யோசிக்கிறா. அந்த நன்றி உனக்கு இருக்கா? பொய்யா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தியே பால் குடுக்கறதுக்கு. நியாயமா பார்த்தா நாங்க தான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். பத்மாவதி, சட்டத்துல வழி இருக்குல்ல, சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு. அஞ்சலி அப்படி பண்றதுக்கு அவசியத்தை உருவாக்குனது யாரு பேச்சியம்மா? உங்க குடும்பம் தானே. மகளை தான் கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோங்கிற இன்செக்யூரிட்டினால அப்படி பண்ணிட்டா. எனக்கு அதுல சம்மதம் இல்ல. அவ பண்ணது தப்புதான். குழந்தை மேல இல்லாத அக்கறையா முத்தழகுக்கும் உங்களுக்கும் இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கு தெரியாது. என்ன மீறி பண்ணிருக்கா அவ. அஞ்சலி கோவப்படுற மாதிரி முத்தழகு தூக்கிட்டு தானே போயிருக்கா. அவ நடக்காத ஒன்னும் கம்ப்ளைண்டா கொடுக்கலையே. இன்னும் சொல்றாங்க அதுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு போல இருக்கே. உங்ககிட்ட கேட்காமலே இருந்துக்கலாம். அஞ்சலிக்கு தான் வயசு கோளாறு ஒன்னும் புரியல. அதுக்கே இல்ல ரெட்டினா. இவங்க சம்மதிக்கட்டும், சம்மதிக்காம போகட்டும். அஞ்சலி கொடுத்த கம்ப்ளைண்ட் செல்லவே செல்லாது. முத்தழகு குழந்தைய கடத்திட்டு போயிட்டான்னு தானே இவளோட கம்ப்ளைண்ட். அப்பனா மீனாட்சியோட அப்பா பூமிநாதன் தானே. அப்பாவோட குழந்தை இருக்குது, எப்படி கடத்தல் ஆகும்? கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்துச்சுன்னா குழந்தையோட அப்பாவோட தான் இருந்திருக்கான்னு நம்ம நிரூபிச்சுக்கலாம். நீ பண்றத பண்ணு. என்னோட பிள்ளை பூமிநாதன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். படுத்துற அஞ்சலி. நீயும் முத்தழகும் கார்ல போறாங்க. கார்ல போகும்போது அமுதனுக்கும் ஸ்வேதாவுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. இதுல ஸ்வேதா தனியா நடந்து போறாங்க. அமுதன் கூட்டிட்டு வர போறாரு. அமுதன் மன்னிப்பு கேட்கிறாரு. அமுதனோட சமாதானத்தை ஏத்துக்காம ஸ்வேதா கோவத்துல நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அஞ்சலி பேசுனது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், மன்னிச்சிருங்கக்கா. பரவாயில்ல பேச்சு. அவ பேசுனதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? எவ்வளவோ பேரு நீ தப்பா பேசியிருக்காங்க. அவருமே ஒரு குழந்தைய கூட வச்சுக்க தெரியலேன்னு என்ன பேசியிருக்காரு. எல்லாம் என் தலைவிதிதான். தனம் சரவணனை தூக்கிட்டு போனப்ப இதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. நான் யாரையாவது கை நீட்டி பாத்திருக்கியா? அக்கா, நீங்க சத்தம் போட்டே பேச மாட்டீங்க. நடக்கிற விஷயம் உங்களையும் அந்த மாதிரி மாத்துது. இதெல்லாம் நல்லதுக்கு தான். நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நான் ஊரு பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி வந்து நிக்கிறேன். பொண்ணு எதை செஞ்சாலும் குற்ற உணர்வோட தான் இந்த சமுதாயம் இருக்குது. நீங்க நல்லா குடும்பத்தை பார்த்தோம். மீனாட்சி விஷயத்துல அஞ்சலி வார்த்தை விடுறா, மட்டும் திருந்த மாட்டேறா. நான் கூட கொஞ்சம் தாமதமா வந்தா அஞ்சலிய 2 அறை விட்டு நீங்களே திருத்திருப்பீங்க. சரிதானேக்கா? அப்படியே அவ திருந்திர போறாப்பார். அவளை திட்டி என் வாயும் கையும் தான் வலிக்கி அவ கம்ப்ளைண்ட் நிஜமாலே செல்லாதா என்று சிலியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.